பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நம்ம பிப்ளிக்கல் ஃபினான்ஸில் பார்ட் 6 பார்க்க போகிறோம். போன செஷனில் நம்ம பொல்லாத ஆதாயம் அன்ஜஸ்ட் கெயின் அதில் களவு திருட்டு ஒரு வேளை நம்மக்கிட்ட இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில் 2 விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். பெல்ஜியமை ரெனால்ட் 3ன்னு ஒருவர் ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் பயங்கர குண்டா ரொம்ப ஒபீஸாக இருந்திருக்கிறாரு. அவரோட தம்பி எட்வர்டுன்றவர் இவரோட ஃபைட் பண்ணி அவர் என்னென்னா இவரை பிடிச்சி கேப்டிவாக பிடிச்சி ஒரு ரூமை கட்டி ஜெயிலில் போடாமல் இவருக்கு ஒரு வீடு மாதிரியே சின்னதாக ஒரு ரூமை கட்டி அதில் தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சு ஜன்னல் கதவு எல்லாம் வச்சுட்டாரு. அண்ட் இட் வாஸ் நாட் லாக்ட். அது லாக்கும் பண்ணல. ஆனால் என்ன பண்ணாருன்னா கதவு நார்மல் சைஸ் டோரு, அது வழியாக அந்த ரெனால்ட் 3 வெளியவே வர முடியாது, அது மாதிரி வைத்திருந்தார். ஸோ அந்த ரெனால்ட் 3 வெளியே வரணுன்னா அவர் செய்ய வேண்டியது என்ன, அவரோட வெயிட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அவர் வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா இந்த எட்வர்டுக்கு அவங்க அண்ணனை பற்றி நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணார், டெய்லி அவருக்கு விருப்பமான டெலிகசிஸ், நல்ல சாப்பாடு டெய்லி 3 நேரமும் நிறைய நல்லதாக அவருக்கு விருப்பமானதெல்லாம் கொடுத்து அவர் நல்லா சாப்பிட்டு அந்த ரூம்லேயே தூங்கி அவர் நல்லா இன்னுமே குண்டாயிட்டார். அவரால் வெளியே வரவே முடியல. ஸோ இந்த எட்வர்டு 10 இயர்ஸ் இது மாதிரி அவர் ரூல் பண்ணியிருந்தார். கேட்டவங்கள்ட்டெல்லாம் நான் தப்பு ஒன்றும் பண்ணல, அவரை ஒன்றும் நான் அடைச்சி வைக்கல, அவருக்கு வேணும்னா அவர் வெளியே வந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னார். 10 வருஷம் கழித்து அவர் எட்வர்டை அவரை ஒரு போரில் அவர் கொன்னுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீட்டு கதவை உடச்சி இவரை ரெனால்ட் 3 வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனால் 1 இயர்லலாம் அவர் என்ன செஞ்சிட்டார்னா மறிச்சிட்டார். அவர் சிக்காகி அவரும் மறிச்சிட்டார். ஸோ இதில் அவரோட சாய்ஸுன்னு இருந்துச்சு. அவர் கொஞ்சம் அவருடைய அந்த இச்சையை, அவருடைய அந்த சாப்பாட்டு மேலே இருந்ததான அந்த விருப்பங்களை அவர் கொஞ்சம் குறைச்சி அது எது முக்கியம் லைஃப்பில், எது இம்பார்ட்டண்ட்ன்றத அவர் அந்த இடத்துல அவர் அதை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக வெளியே ஈஸியாக தம்பியை டேக் ஓவர் பண்ணி அவர் நாட்டை அநேக வருஷங்கள் ஆண்டிருக்கலாம். ஸோ இந்த நாளிலே நம்ம பொல்லாத ஆதாயம் என்பதில் இச்சித்து எடுத்துக்கொள்வது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, என்னால் அது இல்லாமல் இருக்கவே முடியாது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஆதாயம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா கானானை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அவருடைய தலைமையில் இஸ்ரவேலர்கள்லாம் போயிட்டுருக்குறாங்க. அவ்வளோ பெரிய யோர்தான் நதியை கடந்தாச்சு, அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையை உடைச்சாச்சு. அங்கே சின்னோண்டு ஒரு ஆயிப்பட்டணம், அந்த ஆயிப்பட்டணத்தில் போய் இவங்க என்ன செய்துடுறாங்க, தோற்று போயிடுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்கொயர் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே ஜனங்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஆகான்னு ஒருவன் அவன் குறிக்கப்படுறான். அவன் என்னடா நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் கொள்ளையில், அந்த ஆய்பட்டின அந்த கொள்ளையில், எரிகோவன் கொள்ளையில் சாபத்தீடானதவையெல்லாம் எடுத்திருந்தான். அவன் என்னெல்லாம் எடுத்திருந்தான், பாபிலோனிய சால்வை, 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் தாளம், இதெல்லாம் என்ன செஞ்சிட்டான்னா சாபமான தேவன் எடுக்காதன்னு சொன்ன சத்ருவன் தேசத்துடைய பொருட்களிலிருந்து இந்த ஆகான் அதை இச்சித்து அவன் சொல்கிறான், அதெல்லாம் நான் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஐ கவெட்டட் தெம், அதாவது ஐ வாண்டட் தெம் ஸோ மச் தட் ஐ டுக் தெம். எனக்கு அது கண்டிப்பாக வேணும், என்னால் அது இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அதனால நான் அதை எடுத்துக்கொண்டேன். ஸோ இது எல்லா விதங்களிலும் எதுலனாலும் இது தப்பு. ஸோ சாப்பாடாக இருக்கட்டும், பணம் பொருளாக இருக்கட்டும், பிறருடைய பொருட்களாக இருக்கட்டும், பிறருடைய ஃபேமிலிஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நம்ம மற்றவங்களுடைய காரியங்களை நம்ம இச்சித்து எடுத்துக்கொள்வது அது எவ்விதத்திலும் அது தவறானதுன்னு சொல்லி நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். இந்த ஆகான் இப்படி செய்ததுனால அங்கே என்ன ஆச்சு, இஸ்ரவேல்லேருந்து போர் செய்தவர்களில் 36 பேர் அங்கே வெட்டி கொல்லப்பட்டாங்க. பாருங்கள், இவனுடைய இந்த ஒரு மனுஷனுடைய அந்த இச்சை, இவங்க இஸ்ரவேல் போர் வீரர்கள்லாம் 36 பேர் அங்கே கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யோசுவா 21ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7:21 நம்ம பார்த்தோம். இப்போ 7ஆம் அதிகாரம் 24லேருந்து 26ஆம் வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம். அவன் கொண்ட எல்லாத்தையும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ஒரு ஜட்மெண்ட் பண்ணுறாங்க. அவன் அந்த இச்சித்து எடுத்துக்கொண்ட எல்லாவற்றையும், அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும், அவனுடைய ஆடு மாடு கழுதை, அவனுடைய கூடாரம், அவன் டென்ட்டை கூட விட்டு வைக்கல,
எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆகோர் பள்ளத்தாக்கில் போட்டு அவன் மேலே கல் எறிஞ்சு தீ கொளுத்தி அவனை ஒன்றும் இல்லாமல் அப்படியே டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. யாக்கோபு 1:14-15 பார்க்குறோம், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ ஒரு இச்சை, ஒரு சும்மா ஒரு ஆசை, அது அப்படி பெருசாக ஆகி அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி அந்த ஆசை பெருசாக, அந்த இச்சை பெருசாகி அது பாவத்தை பிறப்பித்து அந்த பாவம் பூரணமாகி அது மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ இந்த இச்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்படி நம்ம லாஸ்ட் செஷனில் களவு திருட்டு 10 கட்டளைகளில் ஒன்றுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இச்சை 10 கட்டளைகளில் கடைசியானது. யாத்ராகமம் 20:17 பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அது இட் இஸ் நாட் மைன் அப்படின்றத மட்டும், அது என்னுடையது அல்ல அப்படின்றத நம்ம மைண்டில் எழுதிட்டோம்னாலே நம்ம அதில் ஜெயித்திர முடியும் கர்த்தருடைய கிருபையினால். உபாகமம் 7:24 24-26 வரைக்கும் பார்க்குறோம். கானானை நோக்கி இவங்க போயிட்டுருக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, வழியில் எதிர்படுகிற சத்துருக்கள் எல்லாம் நான் உன் கையில் கொடுக்குறேன். சத்துருக்களை கொடுக்கறது எதற்கு? அவர்களை சங்கரிக்கிறதற்கு, அவர்களை மேற்கொள்கிறதற்கு சங்கரிக்க கடவாயின்னு சொல்கிறாரு. உபாகமம் 7:25 பார்க்குறோம், அவருடைய தேவர்களின் விக்கிரகங்களே அக்னியினால் சுட்டரிக்க கடவாய், நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற அந்த சத்துருக்களுடைய தேவர்களின் மேல் இருக்கிறதான அந்த வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமையும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அதெல்லாம் அதன் மேலே இருக்கிற விலையேற பெற்ற காரியங்கள் கூட தேவனுக்கு பிடிக்காது, அதெல்லாம் அருவருப்பாக இருக்குது. 26 பார்க்குறோம், அவைகளை போல, அந்த சத்துருக்களை போல, அவர்களுடைய தேவர்களை போல நீயும் சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. வீட்டுக்கு தயவு செய்து அதை எடுத்துட்டு வந்துடாத. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்துக்குள்ளானது. ஸோ அதை சம்மந்தப்பட்ட எதையும் நீ எடுத்துகிட்டு வந்துடாத, அதெல்லாம் இச்சிக்காத, அதை சீ என்று முழுவதுமாக வெறுத்து விட, அதெல்லாம் சாபமானது, அது உன் வீட்டிற்குள்ள நீ கொண்டு வராதுன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். போன செஷனில் நம்ம பார்த்தோம், நீ திருடிட்டு அதை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு காணிக்கையாக போடாத, அது எனக்கு அருவருப்பாக இருக்குது, அதை நான் வெறுக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். கள்ளர் குகையாக்காத, நீ இதனால் காம்ப்ரமைஸ் ஆண்டவர்கிட்ட ஆகிடலான்னு நீ நினைக்காதன். இந்த இடத்துல நீ இச்சித்து எடுக்கிற எதையும் உன் வீட்டுக்குள்ளார கொண்டு வராது, அது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன்னை சார்ந்த எல்லாருக்குமே அது சாபமாகும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இச்சை அப்படிங்கிறது அது தேவனிடத்துலேருந்து வரல, பிசாசின் இடத்துலேருந்து வருகிறது என்று சொல்லி வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2:16 பார்க்குறோம், மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிதாவிட்டேருந்து வரல, உலகத்திலேருந்து வருது. சரி, உலகத்திலேருந்து வருதுன்னு தானே இருக்குது, நீங்கள் ஏன் பிசாசுக்கிட்டேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எபேசியர் 2:1-3 இது ரொம்ப நம்மளுக்கு பேசிக்காக கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிற ஒவ்வொருவருக்கும் பேசிக்காக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம். எபேசியர் 2:1-3 அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். சரியா, ஏற்கனவே எல்லாரும் பாவம் செய்தோம். சரியா, எல்லாரும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்தோம், தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை நடப்பிக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நடந்து கொண்டீங்க. ஏற்கனவே நீங்கள் அதாவது ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக நீங்கள் பாவத்தில் இருந்தப்போ எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா பவுல் நமக்கு எழுதுகிறார் எபேசு பட்டணத்திற்கு. என்ன எழுதுறாருன்னா, அப்போ நீங்கள் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியும் நடந்தீங்க. இந்த உலகத்தின் வழக்கம் எதன்படி இருந்துச்சு? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த பிசாசின் அவனுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். அடுத்தது பார்க்குறோம், முற்காலத்தில் அப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது, அப்படி நடந்துட்டு இருந்தப்போ என்ன செஞ்சீங்கன்னா, உங்கள் மாம்சமும் உங்கள் மனசும் விரும்பினதெல்லாம் செஞ்சீங்க. நல்லா கவனிங்க, மாம்சமும் என்னுடைய மாம்சமும் என் மனதும் விரும்புகிறது என்ன?
இந்த உலகத்தின் இச்சை. அந்த இச்சை எங்கேருந்து வருது? ஆகாயத்து அதிகார பிரபுவனத்துலேருந்து. ஸோ இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பாவத்தில் பிறக்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் இட் இஸ் வெரி நேச்சுரல் டு பி அந்த கவெட்டஸாக இருக்கிறது, இச்சிக்கிறவர்களாக இந்த உலகத்தின் காரியங்களை விரும்புகிறது இந்த உலகத்தில் ரொம்ப இயற்கையாக நமக்கு எல்லாருக்கும் வருகிறது. ஸோ நம்ம எல்லாரும் நினைக்கலாம், நான் எந்த ஒரு மனுஷனும் இந்த பூமியில் தன்னுடைய இஷ்டம் செய்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே கிளியராக இருக்குது, ஒரு மனுஷன் ஐதர் அவன் தேவனுடைய இஷ்டம் செய்ய முடியும், இல்லைன்னா பிசாசனுடைய இஷ்டம் செய்ய முடியும். ஆவிக்கேற்றவர்களாக நடக்க முடியும். மாம்சத்திற்கேற்றவர்களாக நடக்கிறவர்கள் எதன்படி நடக்கிறார்கள்? அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவுடைய அதிகாரத்தின்படி நடக்கிறாங்க. ஸோ நம்ம உடம்பு தான் இந்த மண்ணிலேருந்து எடுத்து இந்த பூமியில் நம்ம மனுஷனாக தெரிகிறோம். நமக்குள்ளே இருக்கிற ஆவி இட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஐதர் காட் ஆர் டெவில். அவ்வளோதான். அது வந்து இட் இஸ் வெரி கிளியர் கட். அவ்வளோதான். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம நடத்துகிறது. ஸோ என்னுடைய இஷ்டம் அப்படின்னா அது கண்டிப்பாக பிசாசனுடைய இஷ்டம். அது என்னுடைய இஷ்டத்தை இட் இஸ் வெரி நேச்சுரல் டு பி தேட். என்னுடைய இஷ்டத்தை நான் களைந்து தேவனுடைய இஷ்டத்தை நான் எடுக்கணும் அப்படின்னா பவுல் சொல்கிற மாதிரி நான் என்ன செஞ்சேன்? சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஸோ ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னா நம்ம அதுக்கு ஹார்டாக ஸ்ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இந்த பூமியில் நம்ம உடம்பு இந்த உலகத்தின் மண்ணிலேருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெற்றோர் எல்லாருடைய பெற்றோரும் நம்மை பாவத்தில் கற்பம் தரித்தார்கள். ஸோ எல்லாருக்குள்ளரையும் ஜென்ம சுபாவம், நம்முடைய டிஎன்ஏ, ஜீன்ஸு எல்லாமே இந்த உலகத்தின் காரியங்களினால உண்டானது. ஸோ இட் இஸ் வெரி நேச்சுரல். நம்ம எல்லாருமே வேர்ல்ட்லியா உலகத்திற்கு ஏற்றபடி இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நேச்சுரல். ஆனால் அதை நம்ம களைந்து அதை ப்ராக்டிஸ்லேருந்து தான் நம்ம கொண்டு வர முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள் பார்க்குறோம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஸோ முந்தின நடக்கை அது மோசம் போக்குற நடக்கை, அதனால மனுஷன் என்ன செய்கிறான்? கெட்டு போகிறான். ஸோ அதை களைந்து போடுங்க. ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போடுற மாதிரி பழைய காரியங்களெல்லாம் விட்டுருங்க. அந்த பழைய மாம்சமும் மனசும் நினச்சதெல்லாம் செய்கிற காரியங்களை நீங்கள் களைந்து போட்டு என்ன செய்யணும்? அந்த எபேசியர் 4:22 24 வரைக்கும் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அ நியூ ஸ்பிரிட் ஃப்ரம் காட். இட் இஸ் நியூ டு எவ்ரி ஹியூமன் பீயிங். அன்லெஸ் அண்ட் அன்டில் இனிமே உள்ள காலங்களில் அன்றே என் கற்பத்திலேயே என் பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கட்டும்னு இப்போ நம்ம அபிஷேகம் பெற்றவர்களாய் எப்படி சகரியா, எலிசபெத்து, மரியாள் இவங்களுடைய கற்பத்துல எல்லாம் ஆவி பிறக்கும் பொழுதே அது ஆவியில் அனல் உள்ள பிள்ளைகளாக இருந்தது போல் நம்ம கேட்டு அப்படி பெற்றுக்கொண்டால் அது வேறு மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்களுக்குள்ளாரையும் நம்ம ப்ராக்டிஸில் சில காரியங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனால் மற்றபடி இந்த பூமியில் பிறக்கிற எல்லாருக்குள்ளாரையும் நமக்குள்ளார ஒரு புதிய ஆவியை நாம தான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். நம்ம தாகம் உள்ளவன் மேல் தேவன் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. ஸோ தேவனுடைய ஆவியை, அவருடைய அந்த சிந்தையை நாம் கேட்டு தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்குறோம். அதில் பார்க்குறோம், உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஸோ உள்ளத்தில் ஆவி புதிதாகும் பொழுது உள்ளத்தில் மனுஷனும் யார்? நம்ம வெளியே மனுஷன், நம்முடைய நடக்கை என்ன ஆகுது? புதிய மனுஷனாய் நம்ம நடக்கிறோம். ஸோ உள்ளத்தில் நம்முடைய தாட்ஸு, நம்முடைய ஸ்பிரிட்டில் அந்த தேவனுடைய ஆவி அதை அமரும் பொழுது, அது நம்மை ஆட்கொள்ளும் போது, கண்ட்ரோல் எடுக்கும் பொழுது நம்ம வேறு ஆட்களாக இந்த பூமியில் நம்ம நடக்கிறோம், வித்தியாசமாய் நம்ம நடக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி மூன்றாவது காரியம், அதாவது ரெண்டாவது காரியமாக போன தடவை பொல்லாத ஆதாயத்தில் களவு பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ரெண்டாவதாக இச்சித்து எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தோம். இச்சித்து எடுத்தால் நாம், நம்முடைய குடும்பம், நம்மளோட சேர்ந்தவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க நம்ம பார்த்தோம். இச்சை அது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும்னு பார்த்தோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு சத்துருக்களை கொடுக்கிறது அவர்களை மேற்கொள்கிறதற்கு தான், அவர்களை அழித்து முன்னேறுகிறதற்கான தானே ஒழிய அவர்களுடைய வழக்கத்தை, அவர்களுடைய பழக்கத்தை, அவங்களுடைய நடக்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வருகிறதற்காக தேவன் கொடுக்கல. அது நமக்கு சாபமாக இருக்கும். அதை நம்முடைய வீட்டில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த இச்சை பிசாசு இடத்துலேருந்து வருது. ஸோ எல்லா மனுஷரும் அவங்க இஷ்டம் செய்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவங்க ஐதர்
தேவனால் நடத்தப்படுறாங்க ஆர் பிசாசுனால நடத்தப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நேச்சுரல் இயற்கை வந்து எல்லாரும் உலக பிரகாரமாக உலகத்தின்படி இருக்கிறது, இட் இஸ் வெரி நேச்சுரல். ஆனால் ஹெவன்லியா, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களே நடக்கிறது நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். உள்ளத்தில் புதிய ஆவி உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியானவரை பெறும்போது தான் நம்முடைய நடக்கை புதிய மனுஷனுக்கு ஏற்றதாய் ஆவிக்கு ஏற்றதாய் நமக்கு இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மூன்றாவது ஒரு பொல்லாத ஆதாயம் ஏமாற்றி அல்லது வஞ்சித்து லாபம் எடுக்கிறது. அது மூன்றாவது ஒரு பொல்லாத ஆதாயமாக நம்ம இந்த நாளிலே பார்க்கலாம். நீதிமொழிகள் 11:1 பார்க்கிறோம், கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ சுமுத்திரையான, அதாவது கள்ளத்தராசு, ஃபால்ஸ் ஸ்கேல், அது வந்து பிஸ்னஸில் மெயினாக இல்லை, பிஸ்னஸில் இல்லை வீட்டில் ஊழியத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு கள்ளத்தராசு இருக்கக்கூடாது. ஒரே மாதிரியான ஹானஸ்டான ஒரு பிஸ்னஸ் தான் இருக்கணும், பேச்சு தான் இருக்கணும், நடக்கை தான் இருக்கணும். நீதிமொழிகள் 16:11 பார்க்குறோம், சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடையது. ஸோ சுமுத்திரை, ஹானஸ்ட் ஸ்கேல், ஹானஸ்ட் மெஷர்மெண்ட், இதெல்லாம் கர்த்தரோடது. மனுஷனோடத்துலேருந்து உள்ளதில்ல, உலகத்திலேருந்து உண்டானதில்லை, இதெல்லாம் கர்த்தருடையது. அப்படி சொல்லணும்னா ஃபேர் பிஸ்னஸ் இல்லாத ஹானஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் காட்ஸ் பிஸ்னஸ், அது தேவனுடைய பிஸ்னஸ். ஸோ நமக்கு அந்த ஃபேர் பிஸ்னஸ் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உலகம் எப்போவுமே கரப்டட் தான், அது பொல்லாங்கனுக்குள், உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ நம்ம அந்த டிஸ்ஆனஸ்ட் பிஸ்னஸ் நம்ம செய்யக்கூடாது. யாத்ராகமம் 38:24 பார்க்குறோம், அங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்கு, அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல், அதாவது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு அளவு இருந்துச்சு, ஒரு மெஷர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு, அதுதான் தேவனுடைய மெஷர்மெண்ட்டு தான் நம்முடைய மெஷர்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உபாகமம் 25 13-16 வரைக்கும் பார்க்குறோம், உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவிதமான நிறைக்கல்களை வைத்திருக்க வேண்டாம். பலவிதமான நிறைக்கல்கள் வைத்திருக்காத, ஒரே மாதிரியான ஹானஸ்டான அந்த வெயிட் வெய்ய. உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். ஸோ பிஸ்னஸ்லையும் ஹானஸ்டாரு, வீட்லேயும் ஹானஸ்டாரு, பார்ஷியலாக நீ இருக்காத. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஸோ பிஸ்னஸ்லையும் வீட்லேயும், அதான் அந்த நிறைக்கல் பிஸ்னஸில், படி வீட்டில். ஸோ இங்கே 2 இடத்துலையும் நீ ஹானஸ்டாக இருந்தனா உன் வாழ்நாட்கள் என்ன செய்யும், நீடித்திருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய வருஷம் வாழணுன்னா என்ன செய்யணும்னு என்னென்னமோ நம்ம இன்டர்நெட்லலாம் பார்த்து எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பைபிள் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுது, நீ ஹானஸ்டாக நீ இருந்தனா வீட்லேயும் சரி உன்னுடைய பிஸ்னஸ்லேயும் சரி ஹானஸ்டாக இருந்தனா உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் சொல்லி எங்கள் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஸோ இவை முதலான அநியாயத்தை செய்கிற எவனும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஸோ இதில் நம்ம ஹானஸ்டாக இல்லாட்டா, நம்ம அதில் உண்மையாக இல்லாவிட்டால் தேவனுக்கு அருவருப்பானவர்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிறவங்களை பற்றி மீகா 6:11-16 வரைக்கும் பார்க்குறோம். கள்ள தராசு, கள்ள படி கற்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க அவங்க விதைத்தும் என்ன செய்ய மாட்டாங்களாம், அறுக்க மாட்டாங்க. அவங்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பலன் அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அங்கே எழுதுகிறதை பார்க்குறோம். முக்கியமாக இந்த மாதிரி காரியங்களில் பிஸ்னஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி நம்ம ஏழைகளை இந்த மாதிரி கள்ளத்தராசை வச்சு நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆமோஸ் 8:4-10 வரைக்கும் பார்க்குறோம். சிறுமைப்பட்டவங்க, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்கள், சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்கள், தரித்திரர், இவங்களெல்லாம் பற்றி அவங்கள வஞ்சிக்காதீங்க. தானியத்தின் பதரை விற்காதீங்க. உங்களுடைய பிஸ்னஸில் கெட்டு போனது, உளுத்து போனது, துரு பிடிச்சது, இந்த மாதிரிலாம் யாரும் அவங்களுக்கு, அவங்க பேதையாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக நம்ம ஃப்ராடு பண்ணி என்ன செய்யக்கூடாது, டிஸ்ஹானஸ்டாக இருக்கக்கூடாது. அதில் முக்கியமாக யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்கள், தரித்திரர், இவங்களெல்லாம் இந்த மாதிரி செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இதெல்லாம் நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன்.
எப்படி ஆண்டவர் நீங்கள் எனக்காக எடுக்கிற பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு நான் அநீதியுள்ள தேவன் அல்லன்னு எபிரேயர் 6:10 சொல்கிறாரோ, அதே மாதிரி இங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஏழைகளெல்லாம் ஏமாத்துனீங்கன்னா நான் அதை ஒருபோதும் நான் மறக்கவே மாட்டேன், உங்களுக்கு அந்தகாரமும் துக்கமும் வரும்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்கிறதை பார்க்குறோம். எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேயே சொல்லுவாங்க, வீட்டில் பிச்சை கேட்டு வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, ரொம்ப பழசானது இல்லை கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. அவங்களுக்கு இருக்கிறதுல நல்லதாக எதையாவது எடுத்து கொடுங்க. அவங்க சொல்லுவாங்க, நமக்கு எதையோ கெட்டு போனதை சாப்பிட்டு நம்ம வயிறு கெட்டு போனால் கூட நம்ம டாக்டர்கிட்ட போக முடியும், இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்க முடியும், ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அவங்களுக்கு வயிறு கெட்டு போச்சுன்னா இல்லை ஏதோ சிக்காயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மி சொல்லுவாங்க. அதே மாதிரி குப்பை தொட்டியில் குப்பை போடுறப்போ கூட இந்த ஊசி உடஞ்சி போனது இருக்கும், இல்லை பிளேடோ கத்தியோ உடஞ்சது இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க நல்ல ஹெவியான பேப்பரில் சுற்றி அதை குப்பையில் போடுங்க. அப்போல்லாம் அது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது குப்பையெல்லாம் வெறும் கையில் தான் அள்ளுவாங்க, இல்லை வெளியே வந்து. ஸோ அவங்க கை ஹர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கர்த்தர் நமக்கு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் அவங்களெல்லாம் ஏமாற்றி ஏதாவது பண்ணிங்கன்னா நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். ஏமாற்றி வந்த பணமும் ஒரு நாளும் நிலைக்காது அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நீதிமொழிகள் 13:11 பார்க்கிறோம், வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். ஸோ நீ ஏமாற்றி பொருள் சேர்த்தனா அது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீதிமொழிகள் 10:2 பார்க்கிறோம், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நீ அநியாயமாக எவ்வளோ ட்ரெஷர் சேர்த்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீ செய்கிற நீதி உன்னை மரணத்துக்கு தப்புவிக்கும் சொல்லி பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எரேமியா 17:11 பார்க்கிறோம், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்தும், கஷ்டப்பட்டு முட்டை அதாவது கற்பமாகி முட்டை போட்டு அதை அடக்காத்து குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனா இருப்பான். அதாவது இந்த மிடில் ஆஃப் ஹிஸ் டேஸ் his riches will desert him. அதாவது அவன் அநியாயமாக சேர்த்த அந்த சம்பாத்தியம் அவனுடைய பாதியில் அவனுடைய கையை விட்டு போயிடும். முடிவு அவனுடைய எண்ட் டேஸில் அவனுக்கு முட்டாளாக தெரியும். ஐயோ என்னடா லைஃப்பை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு அவனுக்கே அவனை பார்த்தா முட்டாளாக தெரியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் நம்ம முதல்ல படித்த வசனத்தில் பார்த்தோம், சுமுத்திரையான நிறைக்கல்லும் அந்த படியும் நாட்களை என்ன செய்யும், நீடித்திருக்க பண்ணும். ஆனால் அநியாயமாக சம்பாதித்த பணம் பாதியில் அந்த பணம் பறந்து போயிடும். முடிவில் நாமளே நம்மளுக்கு முட்டாளாக தெரியும். நீதியாய் நம்ம நடக்கும் பொழுது அது நம்மை மரணத்துக்கு தப்புவிக்கும்னு சொல்லி பார்த்தோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும். பொய்யை சொல்லி சம்பாதிக்கிறது, இது ஏமாத்துறதுல தான் வரும்ல. பொய் சொல்லி சம்பாதிக்கிறது ஈக்குவல் டு சாவை தேடுகிறவர்களின் சுவாசம் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பொய் சொல்லி ஏமாற்றி அது மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க. நாங்கள்லாம் ஊழியத்தின் பாதையில் இருக்கும், வீட்டில் பீரோ நிறைய துணி இருக்கும், வீட்டில் எல்லாம் இருக்கும். ஆனால் இல்லை அப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் வீட்டில் சீனி இல்லைன்னா சீனி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எப்பா சீனி வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சு. நான் என்ன சொல்கிறேன், தேவன் கொடுத்தவைகளுக்காக நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இல்லைன்ற வேர்டு நம்முடைய வாயில் இருக்கக்கூடாது. அதுலேயும் அதை பொய்யாய் சொல்லி இன்னொருவர், எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒரு சிஸ்டரு சர்ச்சில் கிழிஞ்ச சாலையே கட்டிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய புதுசாக இருக்கும். அவங்க இத்தனைக்கும் ஊழியத்தில் இருந்தவங்க. ஸோ ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, அச்சச்சோ அப்படின்னு பரிதாபப்பட்டு நம்ம அவங்களுக்கு புதுசாக வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆண்டவர் எல்லாத்துலேயுமே அவங்க உள்ளார இருக்கிறவங்க நோக்கத்தை பார்க்கிற தேவன். ஸோ பொய்யினால் நீ அப்படி ஒரு சேலையை சம்பாதிச்சா அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஸோ பொய் சொல்லி நம்ம சம்பாதிக்க கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 2 விஷயம், பொல்லாத ஆதாயத்தில் 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம், இச்சித்து எடுக்க
கூடாது, அதாவது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கனால எனக்கு அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம எதையும் எடுக்கக்கூடாது. அந்த இச்சிக்காதன்றது 10 கட்டளைகளில் ஒன்றுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகான் இச்சித்து எடுத்துக்கொண்டதுனால அவன் குடும்பம் அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டது அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய சொசைட்டிலையும் பெரிய நஷ்டம் உண்டாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ இது நம்முடைய உயிருக்கே நம்ம உலை வைக்கிறதாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அந்நிய தேவருடைய பொருட்களை நம்ம இச்சிக்கவும் கூடாது, அதை சீன வெறுத்துடணும். முக்கியமாக அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது அதே அவங்களுக்கு இருந்த அதே சாபம் உங்களுக்கும் வரும்னு பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த இச்சை தேவனிடத்துலேருந்து வரல, அது எங்கேருந்து வருது? பிசாசின் இடத்துலேருந்து வருது. நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறத நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்சோம். அது ஆகாயத்து அதிகார பிரபுவின் இடத்துலேருந்து பிசாசின் இடத்துலேருந்து வருகிறதா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்த பூமியில் நம்ம ஒன்று தேவனால் கண்ட்ரோல் பண்ணப்படுறோம், இல்லைன்னா பிசாசினால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறோம். ஸோ நம்முடைய விருப்பங்களை நம்ம அப்பப்போ என்ன செய்யணும்? செக் பண்ணணும். அதுதான் இப்போ எல்லாமே வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்னு இல்லை, அந்த முன்னேற்றம் எதற்காக, ஸோ அந்த இன்டென்ஷன் உள் நோக்கம் என்ன, எல்லாவற்றிலும் நம்முடைய விருப்பங்களை நம்ம தயவாக இன்னையிலேருந்து செக் பண்ணி நம்ம பழகணும். ஸோ உலகத்தின் வழக்கத்தின்படி இருக்கிறது ரொம்ப நேச்சுரல். நம்ம எல்லாரும் இந்த மண்ணினால் இருக்கிறோம், உலக பெற்றோரால் நம்ம பெற்று வளர்க்கப்படுகிறோம். ஸோ இட் இஸ் வெரி நேச்சுரல் டு பி வேர்ல்ட்லி, பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு பி ஹெவன்லி, பட் ப்ராக்டிஸ் ஹார்ட் டு பி ஹெவன்லி. பரலோகத்தின் சிந்தை உள்ளவர்களாய் தேவ ஆவி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நம்ம ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பழைய மனுஷனை களைந்து போட்டுடணும். என்னுடைய பழைய மாம்சத்தின் ஆசைச்சைகளை களைந்து போட்டு புதிய ஆவி புதிய நடக்கை, அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது நம்ம மூன்றாவதாக பொல்லாத ஆதாயம். அதில் ஏமாற்றி வஞ்சித்து நம்ம லாபம் பார்க்குறத பற்றி பார்த்தோம். கள்ளத்தராசு, பிஸ்னஸில் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது. ஸோ ஃபேர் பிஸ்னஸ் இஸ் காட்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பிஸ்னஸ்லேயும் வீட்லேயும் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி நம்ம இருக்கணும். அதாவது முன்னாடி மனுஷர் பார்க்குறப்போ ஒன்று பார்க்காதப்போ ஒன்று அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். கள்ளத்தராசு மூலமாக அன்ஃபேராக டிஸ்ஆனஸ்டாக நம்ம சம்பாதிச்சா அதை நம்ம அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். முக்கியமாக ஏழைகளை நம்ம ஏமாற்றக்கூடாது, அந்தகாரமும் துக்கமும் வரும்னு சொல்லி பார்த்தோம். ஏமாற்றி சம்பாதித்த பணம் பாதியில் போயிடும், இல்லை முடிவில் நம்மளுக்கு முட்டாளாக தெரியும். அதே நேரத்தில் நீதியாய் நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்முடைய ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணும், அது நமக்கு ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஜோமன்லாம் அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. இந்த நாளிலே எங்களுக்கு அருமையான ஒரு பாடத்தை, பொல்லாத ஆதாயம் எங்களுக்கு வேண்டாம், முக்கியமாய் இச்சையினால் வருகிற எந்த ஆதாயமும் எங்களுக்கு வேண்டாம், ஏமாற்றி வருகிற எந்த ஆதாயமும் எங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க ராஜா. நாங்கள் படித்த காரியங்களை தயவாக எங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதுங்க ஆண்டரே. நீங்கள் வேணான்னு சொல்கிற எதுவுமே எங்களுக்கு வேணாம். ஏன்னா இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருவதாக. எங்களுடைய மனதும் மாம்சமும் விரும்புகிறது எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தின்படி நீர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய ஊழியங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்த வேண்டுமாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நீதியாய் சம்பாதித்து ஆண்டவரே நீடித்த நாட்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ராஜா. துதிகான மகிமை முக் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.